ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம கோலிவுட்டோட 2 முக்கியமான நடிகர்கள் பற்றி பேச போகிறோம். எஸ் அஃப்கோர்ஸ் தலைவர், இன்னொரு பக்கம் தலை. இவங்க 2 பற்றியும் 2 படங்களை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எஸ் ஜனனி. ஆமாம் பாப், நான் வந்து முக்கியமாக கமெண்ட் செக்ஷன் பார்த்து நிறைய பேர் என்ன விஷயங்கள் வந்து பேசணும்னு நினச்சாங்க, என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு வந்து ஒரு வரிசைப்படுத்தி வச்சுருக்கேன். அதில் முதல்ல வந்து கூலியோட பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ் பற்றி ஐ திங்க் நம்ம வந்து அந்த டைமில் நீங்கள் தான் வீடியோஸ் போட்டிருந்தீங்க. ஆமாம், அண்ட் ஒரு ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. இப்படி வந்திருந்தா கூட நீங்கள் அதை பற்றி பேசி ஒரு வீடியோ போட்டு ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் கலெக்ஷனுக்கு அப்புறமா அவங்க செகண்ட் வீக்கெண்ட் போடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அவங்க சன் பிக்சர்ஸ் போடல, அதனால் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண விட்டாச்சு அப்படியே. எஸ், ஸோ அதுதான் என்னோட முதல் கேள்வி, கூலியோட பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ். ஏன் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று அஃபிஷியலாக கொடுக்காதனால ஸோ கால்டு யூடியூபர்ஸ் இப்போ இருக்க கொஞ்சம் விஷயங்கள் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் கரெக்டாக முன்னாடி இந்த இயர் எண்டு, இப்போ இந்த இயர் எண்டு பார்த்தீங்கன்னா அகைன் இதுக்கு 2 ஷோக்கு முன்னாடி கூட பேசணும். இந்த வருஷத்தில் நிறையா படங்கள் சக்ஸஸ் ஆயிருந்தாலும் எல்லாருக்கும் லாபம் கொடுத்த ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படிங்கிற படத்தை பற்றி பேச ஆரம்பித்தோம்னா மொதல் 2 இடத்துல 2 பேரோட படம் இருக்குது. தலைவர் படமும் தலை படமும் இருக்குது. தமிழ்நாட்டில் குட் பேட் அகில்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் கூலி திரைப்படம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு படத்தை பற்றி இப்போ ரீசெண்ட் டைமில் தப்பாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தாங்கிக்க முடியல இந்த 2 படமும் வர்றது. ஸோ அதனால நிறைய பேர் நம்ம கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்ல. கூலி ஓகே, வாட் இஸ் த ஸ்டேட்டஸ்? ஆக்சுவலி கூலி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஊரில் யாருமே அதை பற்றி பேசாமல் இருந்தாலும் நார்த் இந்தியாவில் வந்து ஒரு ப்ராப்பராக அங்கே ட்ராக்கர்ஸ், அங்கே ஒரு முக்கியமான சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி டிஸ்கஸே பண்ணாங்க. வார் 2 பற்றியும் டிஸ்கஸ் பண்ணாங்க, கூலி பற்றியும் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி என்ன மாதிரி டிஸ்கஷன் வந்துச்சுன்னா வார் 2 போலன்னு வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ கூலியோட சக்ஸஸை பற்றியும் சொல்ல ஆரம்பித்தாங்க. 500+ங்க ஆக்சுவலி ஜெர்னி. கம்மிங் டு த பாயிண்ட், 550 வரைக்கும் இருக்கலாம். அஃப்கோர்ஸ் 600 தொடரல, அது நம்ம ஒத்துக்கணும். அதுக்கு மேலே போகுதுன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஒரு பக்கம் சன் பிக்சர்ஸ்க்கு வந்து அது வந்து கண்டிப்பாக ஜெயிலர் இதை தொடுமாங்கிறது அவங்களுக்கு டவுட் இருந்திருக்கும். ஏன்னா வார் 2 பெருசாக டாமினேட் பண்ணிச்சு டிஸ்ட்ரிபியூஷனில். நமக்கு வந்து நார்த் இந்தியாவில் ஸ்க்ரீன்ஸே கிடைக்கல ப்ராப்பராக. ஐமேக்ஸ் ஃபுல்லுமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ப்ளஸ் சவுத்துலேயும் பார்த்தீங்கன்னா தெலுங்கு முக்கியமான மார்க்கெட். தெலுங்கில் ஜூனியர் என்டிஆர் படம், அப்புறம் அஃப்கோர்ஸ் ரித்திக் இருக்கார். 2 பேரும் சேர்ந்து அவங்க ஈவெண்ட் பண்ணாங்க, ஆடியோ லான்ச் வச்சாங்க. ஸோ தெலுங்கு பக்கமும் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 60% மேலே அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் போயிடுச்சு. ஏன்னா அவங்க ஓன் ஸ்டாரில் அப்படி இருந்து நம்ம இதுதான் ப்ரொஜெக்டட் 550 crores நம்ம. ஓகே, ஆனால் இந்த படி பார்த்தா பாப் வந்து கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருக்கணும். ஏன்னா எப்பயுமே எந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வச்சுருப்பீங்க ஒரு எய்ம். இல்லைங்க, எல்லாருமே வந்து என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ஃபேன்ஸுக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம்னா இந்த 1000 கோடி இந்த படம் அடிச்சிடுமான்னு நினச்சாங்க. பட் எப்போ வாட்டோட சேர்ந்து ரிலீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சோன்னா நமக்கு ஸ்க்ரீன்ஸ் கிடைக்காதே. கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் டாமினேட் பண்ண முடிஞ்சிச்சு. மற்ற பக்கம் எல்லா பக்கமே வார் 2 வந்து கேரளா கர்நாடகாவுக்கும் 50-50 போயிடுச்சு. ஆந்திராவில் முக்கால்வாசி போயிடுச்சு. ஹிந்தி பக்கம் 90% அவங்க ஸ்க்ரீன்ஸ் எடுத்துட்டாங்க. அப்படி இருந்தும் கூலி வந்து 550 crores, வார் 2 வந்து only 300 crores, இல்லை பிலோ 300. டிசாஸ்டர்னு அவங்கள ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இதுதான் சக்ஸஸ் ரேஷியோ. நீங்கள் எல்லா படத்தையும் கலெக்ஷனை வச்சு நம்ம பண்ண முடியாது. ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டா அதே ஹீரோ அதே பெஞ்ச் மார்க்கு மறுபடியும் மேலே போகவே முடியாது கண்டிப்பாக. ஸோ இது வந்து வார் 2 அண்ட் கூலி கிளாஷில் அது வந்து ஹிந்தி படம் பெருசாக ப்ரொமோட் பண்ணாங்க. அதிகமாக ப்ரொமோட் பண்ணாமல் இந்த ஸ்க்ரீன்ஸ் வச்சு வார் 2 நம்ம ஜெயிச்சிருக்கோங்கிறது பெரிய விஷயம். 550 crores. ஸோ சக்ஸஸ் தான் படம். பட் ஜெயிலர் 2 கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகே, AK-64 ஷூட்டிங் அந்த அப்டேட் எதுவுமே அவங்க சொல்லலை. ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது? இது நேற்று வந்து ஆதிக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாருங்க. வேற எங்கேயும் ஃபங்க்ஷன் போயிருக்கும்போது சொல்லியிருந்தாரு. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சு ஆக்சுவலாக ஷூட் வந்து February அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெருசாக அவர் வேறு எதையுமே ரிவீல் பண்ணல. ஏகே வந்து என்னை நம்பி மறுபடியும் ஒரு படம் கொடுத்துருக்காரு. நான் அது அந்த பொறுப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக குட் பேட் அக்லி அந்த ஜேர்னர் இல்லாமல் நம்ம நிறையா பேசியிருக்கோம். அதை பார்க்கலாம் நம்ம எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுவார்னு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆனால் February தான் ஷூட் போகுது. ஏகே வந்து ஜனவரினாரு, ஆனால் Feb தான் ஷூட் போகுது போல இருக்கு. ஓகே, நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து பேசியிருந்தோம். அதிலிருந்து ஒரு சில கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க அந்த வீடியோவில் இருந்த கமெண்ட் செக்ஷன். ஸோ அது உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினச்சேன். ஆல்மோஸ்ட் வந்து கார்த்திக் சுப்புராஜ் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்கள் என்ன இன்னும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, சித்ரா லக்ஷ்மன் அவர்கள் வந்து ஏற்கனவே டூரிங் டாக்கர்ஸில் சொல்லிட்டாரே அப்படின்னு. எங்கள் சித்ரா லக்ஷ்மன் சார் வந்து அஃப்கோர்ஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு சினிமா இண்டஸ்ட்ரி. நான் ஒரு சில சேனல்ஸ் தான் நான் நம்ப மாட்டேன். மீன்ஸ் அவங்கெல்லாம் என்ன தான் அவங்கள வந்து ஸோ கால்டு சினிமா அப்படின்னு சொல்லிட்டாலும்
ஓகே, உங்களுக்கே தெரியும் ஃபாலோஸ் அதிகமாக இருந்துச்சு. சித்ரலட்சுமி சார்லாம் இஸ் வெரி ஜென்யூன். எப்போ இருந்து அவர் ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு. அவர் பண்ண விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிப்ளியோகிராஃபி மாதிரி, என்சைக்ளோபீடியா மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு இத்தனை ஒரு 4-5 வருஷமாக அவர் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம் நமக்கெல்லாம் முந்திலாம் பத்திரிகையில் படித்து தெரிஞ்ச விஷயத்தை பிறகு பேட்டியை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அவர் வெளிவராத நிறையா விஷயங்கள் பேட்டி மூலயமா வெளியே கொண்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அதனால் அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக ஓகே, அப்போ நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பாக அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். இல்லை, ஒரு சிலர் வந்து பேக்கிங் டைரக்டர் தான் அப்படின்னு வந்து போட்டுட்டு இருக்காங்க, ராம்குமார் தான் அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. பட் இந்த பர்டிகுலர் 2 கமெண்ட்ஸ் இருந்தது. அவரே சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி. இல்லை இருக்குல்ல, நம்மளும் சொல்லிட்டு தான் இருந்தோம். ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் வந்து எப்போன்னு இல்லை, எப்போ தலைவர் அடுத்த படம் பண்ணாலும் கார்த்திக் சுப்ராஜ் பேர் தான் கண்டிப்பாக லிஸ்ட்டில் இருக்கும். ஒன்று அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி கதை இந்த மாதிரி விஷயம் தான். பட் கார்த்திக் சுப்ராஜ் வந்து எப்போவுமே தலைவர் அடுத்த படங்களில் பேரில் அடிபட்டுகிட்டே தான் இருந்திருக்காரு. பட் இது ஒரு சரியான சமயம். அவர் உள்ள வந்தாலும் உண்மையிலே ஹாப்பி. ஒரு தலைவர் ஃபேனாக அதுக்கு மேலே என்ன வேணும். கண்டிப்பாக. ஆனால் ராம்குமார் வந்து கதை சொல்லியிருக்காரு, அதுவும் நடந்திருக்கு. எஸ், ஆனால் இது உண்மைதான். கதைகள் வந்து கேட்டிருக்காங்க, ஆனால் எது ஃபைனலைஸ் ஆகுன்றது கண்டிப்பாக இன்னும் யார் கையிலையும் இல்லை. அது ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் ஒத்து வரணும், அது பொறுத்து தான். இது வந்து கொஞ்சம் ஏன் சம்மந்தப்பட்ட கமெண்ட், அதனால நான் படிக்கிறேன். தேசிகன் சினிமா இவர் வந்து போட்டிருக்கு, பாவம் ஜெர்னி, அவங்க கண்டிப்பாக வந்து விஜய் இல்லைன்னா சூர்யாவோட ஃபேனாக இருக்காங்க, அவங்கள பிடிச்சி மிரட்டி தலைவன் ஃபேனாக மாற்றிட்டீங்கன்னு. நான் வந்து கண்டிப்பாக சூர்யா ஃபேன் தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஜனனி வந்து விஜய் படம் எல்லா படம் பார்ப்பாங்க. பட் ஜனனி விஜய் ஃபேன் இல்லை, அது மட்டும் கன்ஃபார்ம். சூர்யா பிடிக்கும், அவங்களுக்கு வந்து மாதவன் பிடிக்கும். அந்த ஓகே, ஆமா, அது வந்து படத்துக்கு படம் மாறும். அதனால அது வந்து நம்ம இதில் எடுத்துக்கூடாது. இப்போ 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிகாந்த், அதுக்காக 2 பேர் வந்து நமக்கு சில ரிக்வெஸ்டாக கேட்டிருக்காங்க, நீங்கள் ஏன் ஒரு 50 வீடியோஸ் பண்ணக்கூடாது ஸ்பெஷலாக அபவுட் தலைவர் அப்படின்னு. ஒருத்தரும் 50 சாங்ஸ் அவரோட அந்த ஃபேமஸ், அது ஆக்சுவலாக எனக்குமே வந்துச்சு. ஆமாம், சாங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் சூப்பர் ஸ்டார் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த ஒரு வருஷமே வந்து அந்த சாங்ல ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஒரு சில சாங்ஸ் இப்போ ஆட்டோக்காரங்களுக்குனா ஒரு பாட்டு இருக்குது, கல்யாணத்துக்குனா ஒரு பாட்டு இருக்குது, லவ் ஃபெயிலுக்கு ஒரு பாட்டு, அந்த மாதிரி அவரோட பாடல்கள் வந்து இன்றைக்கும் இருக்குது. ஸோ 50 சாங்ஸும் பேசலாம், அதே மாதிரி 50 வீடியோஸும் பண்ணலாம். 50 வீடியோஸ் வந்து நல்ல ஐடியா தான் ஆக்சுவலி. தலைவர் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லி 50 தலைவர் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லி பண்ணலாம். எஸ், அன்னோன் ஃபேக்ட்ஸ், அவரோட பர்சனல் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்தது, அவர் காலேஜ் டேஸ், இந்த மாதிரி விஷயம் 50 எடுத்து பண்ணலாம். ஷார்ட்ஸ் ஆனால் பண்ணலாம், நல்ல ஐடியா அது. ஆமாம், நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அண்டு லாரன்ஸ் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பிரவீன் சிஏ கேட்டிருக்காரு. எனக்கே வந்து அது ஓகே கிடையாது. இல்லை, லாரன்ஸ் அப்போது அவர் நல்லா பண்ணிட்டு இருந்தாச்சு. காஞ்சனா அவருடைய செம கான்செப்ட் உண்மையில். அதுவும் கல்யாணராமன் படத்தை, அதோட இன்ஸ்பிரேஷன் தெரியுங்களா உங்களுக்கு? கல்யாணராமன், கமல் சார் நடித்த கல்யாணராமன் படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான் காஞ்சனா. ஸோ இதையும் உரிமையெல்லாம் ரைட்ஸ் வாங்கி பண்ணார். ஸோ அது பிரில்லியன்ஸ் உண்மையிலே சூப்பர். பட் இப்போது அவர் எப்படி எந்த அளவுக்குன்னு தெரில. பட் இது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் தலைவர் கதை சொன்னார், அவர் செட் ஆகலை. பட் இப்போ அவர் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு இல்லைங்க, சூப்பராக நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு நடிப்பில் பெரிய பிரேக் கிடச்சிச்சு. ஸோ அதை அவர் கண்டினியூ பண்ணிட்டோம். டைரக்ஷன் எனக்கு வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் ஷேக் ரஹ்மான் அவர்கள் வந்து தேசிங் பெரியசாமி இஸ் ஆல்சோ குட் டைரக்டர். நம்மளும் அதை பேசினோம். அவர் இன்னும் பார்க்கிங் மூவி பார்க்க போகிறேன் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூவை வந்து போடுங்க. அண்ட் தலைவர் பர்த்டேக்கு ஜெயிலர் 2 கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணால் தரமாக இருக்கும் அப்படின்னு நிரோஷன் போட்டிருக்காரு. நாங்களும் அது நேற்று நம்ம லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தோம். தேசிங் பெரியசாமி வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணி சிம்புவோட உட்காந்துருக்காரு. ஓகே, எனக்கு புரியுது. சிம்பு அவர் கூட அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அப்புறம் 49th ஃபிலிமாக ராம்குமார் டைரக்ஷனில் ஒரு காலேஜ் ஸ்கிரிப்ட், அந்த ஸ்டில்லே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கை கட்டிட்டு பின்னாடி புக்கு வச்சுருக்கிற மாதிரி ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு. பட் என்னாச்சுன்னு தெரில, 2 பேரையும் அப்படியே விட்டுட்டு சிம்பு டக்குன்னு அரசன் படம் நடிக்க போயிட்டார். வெற்றிமாறன் சார் வந்து சும்மாவே 2 வருஷம் படம் எடுப்பார். இல்லை, விஜய் சேதுபதி வேறு ப்ராஜெக்டில் வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் எப்போ முடியும்னு யாருக்குமே தெரியாது, வெற்றிமாறனுக்கே தெரியாது. அதனால் சிம்பு வந்து மறுபடியும் வந்து தேசிங் பெரியசாமி கதையை எப்போ ஆரம்பிச்சு எனக்கு தெரியல. பாவம் உண்மையில அவங்களாம். ஆமாம், அது அந்த மாதிரி ரொம்ப ஒரு நல்ல ப்ராஜெக்ட். நம்மக்கிட்ட நம்ம கதை சரியாக இருக்குது, ஆனால் இவ்வளோ வருஷம் அதுக்காக வெயிட் பண்ணுங்கிறது கொஞ்சம் டேரக்டர்ஸ்க்கு கஷ்டமான விஷயம் தான். நிறைய பேர் சினிமாவில் அது நடக்கும்.
ஆமாம், கண்டிப்பாக சினிமாவில் மட்டும்தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற இண்டஸ்ட்ரினா வேறு வேலையை அந்த நேரம் பார்க்கலாம், இல்லை மாறி போயிடுவாங்க. இந்த கம்பெனில நான் உட்காந்துட்டுலாம் இருக்க முடியாதுன்னு சினிமாவில் வந்து வெயிட் பண்ணுறாங்க. அண்ட் சுதா கொங்குரா பற்றி நிறைய ஒரு 2-3 கமெண்ட்ஸ் இருந்தது. தலைவர் ஃபேன், அவங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுக்கலாம். அவங்களுடைய கதையும் தலைவருக்கும் செட் ஆகாதில்ல. அவங்க ட்ராவல் பண்ணுறதே வேறு மாதிரி. அவங்க தீவிரமான தலைவர் ஃபேன். ஒர்க் பண்ணால் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் இந்த மாதிரி பயோபிக் எடுத்தால் உண்மையில் நல்லாயிருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயோபிக் எடுத்தால் நல்லா தான் இருக்கும். எனக்கும் தலைவர் வந்து ஒரு பயோபிக் நடித்தா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு பொயட்டிக்காக ரொம்ப இன்ஃபர்மேட்டிக்காக அப்படி இல்லாமல் நிறையா பயோபிக்ஸ் இருக்குல்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய பயோபிக்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ராக்கெட் நம்பினாரெல்லாம் நம்ம தேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ எனக்கு ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ விஷயங்கள் வேறு மாதிரி இருந்துச்சு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. அப்படி ஒரு சூப்பரான ஒரு பயோபிக் தலைவர் நினச்சா நல்லாயிருக்கும். நடந்தால் நல்லா தான் இருக்கும். ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின் தான் இதுதான் லாஸ்ட் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சது. என்னென்னா, ஃபிலிம் இன்ஸ்டியூட் டைரக்டர்ஸ் ஃப்ரெஷ்ஷாக அதுலேருந்து வெளியே வந்தவங்க நிறைய பேருக்கு விஜயகாந்த் அவர்கள் வந்து சான்ஸ் கொடுத்துருக்காரு டைரக்ட் பண்ண. ஆனால் எல்லாரும் வந்து நீங்களே கூட ரஜினி சார் தான் வந்து கபாலியில் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்தாரு நியூ டைரக்டர்ஸ்க்கு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் ஏன் இந்த கேள்வி வந்து நான் முதல்ல கேட்டிருப்பாங்கன்னு நினச்சேன். விஜயகாந்த் சார் வந்து அப்போது 80s எண்டு 80s நான் சொன்ன கூலிக்காரன் தான் அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு மாஸ் ஃபிலிம். அது வரைக்கும் கிராமத்து கதைகள் ஃபேமிலி சர்ஜிட் பண்ணிகிட்ருக்காரு. கூலிக்காரன் படம் ரஜினி சார் நடிக்க வேண்டியது. ஒரு அமித்ஜி படத்தோடைய ரைட்ஸ் வந்து ரஜினி சார் வாங்கி வச்சுருந்தாரு. அவர் பண்ண வேண்டிய கதையை தானு சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரஜினி சார் மனிதன் பிளட் ஸ்டோன் பயங்கர பிஸி. அப்போ என்ன பண்ணார்னா, இது என்னை விட விஜய்க்கு நல்லாயிருக்கும், எனக்காக வெயிட் பண்ணாதீங்க விஜயகாந்த் சாரை சொல்கிறார். விஜயை வச்சு பண்ணுங்கன்னாரு. கூலிக்காரன் தான் விஜயகாந்த் சாருக்கு முதல் முறையாக முழுக்க ஆக்ஷன் படமாக வந்து பெரிய ஹிட்டான படம். அத்தனை அதுக்கு முன்பே அவர் வசூல் சாதனை அந்த படம் பிரேக் பண்ணுச்சு. அப்போ விஜயகாந்த் சார் வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது என்னென்னா, புது இயக்குனரோட ஒர்க் பண்ணுறாரு. ப்ளஸ் அந்த சமயம் விஜயகாந்த் சார் ஓன் ப்ரொடக்ஷன் ராவுத்து தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருப்பார், அவரோட ஃப்ரெண்டு. ஸோ தான் கம்பெனிக்கு கதை கேட்கும்போது யங்ஸ்டர்ஸ் உள்ள வருது பெட்ரு. ஏன்னா நம்மளுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி சொல்கிற விஷயங்கள் அவங்க ஏற்றுப்பாங்க. பெரிய இயக்குனர் கூட்டு வந்து அவங்க சொல்கிற மாதிரி தான் கேட்குற மாதிரி இருக்கும். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நான் தப்பாக சொல்ல, எல்லா ஹீரோக்களும் ஆரம்ப காலத்தில் புது இயக்குனரோடு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரஜினி சார், கமல் சார், அஜித், விஜய் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வளர்ந்து வரும்போது பிஸ்னஸ் ஜாஸ்தியாகும். அப்போ பிஸ்னஸ் அதிகமாகும்போது புது இயக்குநர்கள் நம்பி அந்த பொறுப்பை கொடுக்குறது கஷ்டமாக இருக்கும். அப்போ ஒரு படம் பண்ணிட்டு வாங்க, 2 படம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இது இயல்பு. நான் ஏன் கபாலி சொன்னேன்னா, கபாலி வந்து ஒரு சேஞ்ச் ஓவர், ஒரு கேம் சேஞ்சர். அந்த சமயத்தில் பெரிய ஹீரோக்கள் வந்து புது இயக்குநரோடு சேர்ந்து ஒர்க் பண்ண தாங்கிட்டு இருந்தாங்க. ரஜினி சார் மாதிரி ஒரு ஆள் 2 படம் பண்ண ஆளோட அப்போ ரஞ்சித்தே சொல்லியிருப்பார், எல்லாருமே ஏற்றுப்பாங்க. அப்போ கபாலி மாதிரி படம் ஏன்னா அந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் வேல்யூ, பிஸ்னஸ்ஸு, அவரை நம்பி கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டு, அட்டக்கத்தி ஒரு 0 பட்ஜெட் ஃபிலிம். 0 பட்ஜெட்னா அப்படி சொல்ல வரல, ரொம்ப கம்மியாக காம்பேக்டாக ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மாதிரி. அதுக்கப்புறம் மெட்ராஸ் நெக்ஸ்ட் லெவல், அதுலேயும் அவருக்கு சம்பளம் கம்மி. ஆனால் கபாலி படத்தோட பட்ஜெட் கேட்டிங்கன்னா அவருக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதை விட 10-20 மடங்கு ஜாஸ்தி. ஆனால் அப்படி ஒரு பெரிய ஹீரோ நம்பி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அஜித் சார், விஜய் சார்லாம் அடுத்தடுத்து காம்பினேஷன் வராங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இதோட அது பெரிய கேம் சேஞ்சர். கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு படம் ஏன் குறிப்பிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆமாம், இது ஒரு ஷோ முடிச்சுவோம். அடுத்து ஏதாவது வித்தியாசமான விஷயங்கள் நம்ம காதில் படும்போது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அட்லண்ட் போயிட்டோம்.